மட்டு மாநகர சபையின் கீழ் மட்டக்களப்பு வேர் மைதானம் கொண்டு வரப்பட வேண்டும். இரா துரைரட்னம். மட்டக்களப்பு மாநகர சபையின் பராமரிப்பின் கீழ் வெவர் விளையாட்டு மைதானத்தை கொண்டு வருவதோடு வெவர் மைதானம் எனும் பெயருடன் இயங்க வழிவகை செய்ய ஆவணம் செய்யுமாறு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரட்னம் கிழக்கு மாகாண முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இத்தொடர்பில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் மஜித்துக்கு மாகாண சபை உறுப்பினர் எழுதியுள்ள மட்டக்களப்பு நகரில் உள்ள மட்டக்களப்பு மாநகர சபைக்கு சொந்தமான வெவர் விளையாட்டு மைதானம் ஆணைப்பந்தி ராமகிருஷ்ண மிஷன் பெண்கள் பாடசாலை, புனித மிக்கல் தேசிய பாடசாலை, மத்திய கல்லூரி சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை, வின்சன் உயர்தர தேசிய பாடசாலை எனும் 5 பாடசாலைகளிலும் கல்வி பயிலும் மாணவர்கள் கடந்த 2 வருடங்களாக விளையாட்டு பயிற்சிகளிலும் போட்டிகளிலும் ஈடுபடவில்லை. இப்பாடசாலைகளில் அன்னளவாக 7000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். சுமார் 2 வருடங்களுக்கு மேலாக மைதான புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வருவதனால் இவர்களின் அநேகமான மாணவிகள் உடற்பயிற்சியில் ஈடுபடவில்லை. வருடாந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏனைய போட்டிகளும் பயிற்சி பெறுவதற்கும் போட்டிகளை நடத்துவதற்கும் மைதானம் இல்லாத சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கின்றது. மைதானத்தை பொறுத்தவரையில் அபிவிருத்தி செய்யப்பட்டது வரவேற்கக்கூடியதும் பாராட்டக்கூடியதுமாகும். இந்த மைதானம் கிழக்கு மாகாண சபையின் உள்ளூராட்சி சபைகளின் ஒன்றான மட்டக்களப்பு மாநகர சபையின் கீழ் வெவர் விளையாட்டு அரங்கு எனும் பெயருடன் இயங்கி வருகின்றது. இந்த மைதானம் தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாநகரத்தை பராமரிப்பதோடு வெவர் மைதானம் என்னும் பெயரிலே இருக்க வேண்டும். இத்தோடு கடந்த காலத்தை போல் பாடசாலை மாணவர்களும் விளையாட்டு கழகங்களும் பாதிக்கக்கூடியவாறு இருக்க வேண்டும் என இப்பகுதியில் உள்ள அனைவரும் விரும்புகின்றனர். இந்த மைதானத்தை வேறு யாரும் பொறுப்பேற்கும் பட்சத்தில் மேற்குறிப்பிட்டப்பட்டவர்கள் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என ஐயப்பாடு தோன்றியுள்ளது. முதலமைச்சராகிய நீங்கள் இந்த விடயத்தில் அக்கறை உடையவராக இருக்க வேண்டும். உள்ளூராட்சி சபைகளுக்கான அதிகாரங்கள் 13வது திருத்த சட்டத்தின் கீழ் முழுமையாக மாகாண சபைக்கு உரியதாகும். அதிகாரங்களை மத்திய அரசுக்கு கொடுப்பதற்கு கிழக்கு மாகாண சபை அனுமதிக்க கூடாது. எனவே மிக விரைவாக மாநகர சபை பராமரிப்பின் கீழ் மைதானத்தை கொண்டு வருவதோடு வெவர் மைதானம் எனும் பெயருடன் இயங்கி வழிவகை செய்ய ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.